விஜய் வந்து அவர் ஜெயிப்பாருமா, அது வேற விஷயம். அது நீ அவரோட ஜாதகத்தை வச்சு பார்க்க கூடாது. அந்த கட்சி ஆரம்பிச்ச டைம் அத பார்த்து தான் நான் வந்து ஜாதக கட்டம் பார்ப்பேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதான் என்னோட புரிதல். அதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய தத்துவம். அப்போ இப்ப நாட்டுக்கு ஒரு ஜாதகம், இந்த இந்தியாவுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, ஒரு கட்சிக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அது நீங்க இப்போ இந்த இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி சார் ஆமாங்க, குறிப்பிடுவீங்க? இந்தியா உருவான நேரம்னு ஒண்ணு இருக்குது. அது எப்படி நமக்கு தெரியும்? அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம் நாங்க. மேதினி ஜோதிடம் இருக்கு, முண்டைன் அஸ்ட்ராலஜின்னு இருக்குது. ஆமா. இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் ஜாதகம் இருக்குது. அதே வேளை நம்ம தமிழகம் இப்போ தெலுங்கானான்னு ஒரு புது மாநிலம் உருவாச்சு, அந்த நாள் தான் ஜாதகம் எப்போ உருவானதுன்றது சார். இதெல்லாம் இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட்டுங்க. இப்போ நான் வந்து இந்தியாலாம் வந்து கிட்டத்தட்ட அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படின்றது யாராலையுமே வந்து நமக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா. இப்போ வரைக்கும் யார் ஹூ ஃபவுண்ட் இந்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வரும்பொழுது அப்ப அந்த டைம்ல எந்த நாம உதாரணம் இன்னொன்று எடுத்துக்கலாம். இந்தியா ஒரு வெள்ளைக்காரனிடத்தில் இருந்தது, அது சுதந்திரம் பெற்றுச்சு இல்லையா? அதுக்கு ஒரு நேரம் இருக்குது இல்லையா? அந்த நேரம் ஒரு ஜாதகம், அதை வச்சு நீங்க ஜாதகம் அதை வச்சு எடுத்துக்கலாம். அது எப்படி அது கரெக்டா இருக்கும்? தாராளமா இந்தியாவுடைய முழுமையான சுதந்திரம் என்பது இருக்குது இல்லையா? 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.